ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பயனுள்ள தகவலாக இந்த மல்டிமீட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, ஓகே. மல்டிமீட்டர் யூஸ் பண்ணணும். மல்டிமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த பேர்லேயே இருக்குது, மல்டிமீட்டர். சரிங்களா? வோல்டேஜ் மெஷர் பண்ணலாம், கரண்ட்டு மெஷர் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாம், நம்ம வீட்டில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு மெஷர் பண்ணலாம். ஒரு பேட்ரி போயிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பேட்டரியில் வோல்டேஜ் வச்சு செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வந்து இந்த மல்டிமீட்டரில் இருக்குது. ஸோ எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான பொருள். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு திடீர்னு நம்ம பேட்ரி போயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த பேட்டரியில் ஒரு 12 வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த 12 வோல்டேஜ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 வோல்ட்டு 5H. சரிங்களா? இப்போ இந்த 2 டெர்மினல் இதில் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 6 வோல்ட் வந்து அந்த மீட்டரில் காமிக்கணும், அந்த மல்டிமீட்டரில் காமிக்கணும். சப்போஸ் அது காமிக்கலைன்னா ஸோ பேட்ரி வந்து சார்ஜ் டவுனாக இருக்குது, ஸோ சார்ஜ் போடணுமா இல்லை பேட்ரி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரி நம்ம ஒரு செல்ஃப் டெசிஷன் எடுக்கிறதுக்காக இந்த மல்டிமீட்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மல்டிமீட்டரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இந்த மல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ பார்த்துக்கோங்க, மாடல் பார்த்துக்கோங்க. MAS 830L. ஸோ இந்த மல்டிமீட்டர் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 3 இயர்ஸ் பேக் வாங்கினேன். ஸ்டில் இட் இஸ் இன் ஒர்க்கிங் கண்டிஷன். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 460 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். ஸோ இப்போது என்ன ரேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த யூசர் ஃப்ரெண்ட்லி மல்டிமீட்டர். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மல்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து 2 டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பிளாக் ஒன்று, ரெட் ஒன்று. சரிங்களா? ஸோ பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா COM அப்படின்னு இருக்கா, காமனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? காமனில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெட்டு வந்து இந்த மாதிரி VMA, வோல்டேஜ் MA, ஆம்ஸு, மில்லி ஆம்ஸு, இந்த இதில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1 ஓவர். இப்போது நம்ம ப்ராக்டிக்கலாக போகலாம். ஹவு டு யூஸ். ஓகே. ஸோ இதுதான் மல்டிமீட்டர். பார்த்துட்டிங்களா? இப்போ வந்து மல்டிமீட்டர் ஆஃபில் இருக்குது. இப்போது நான் வந்து ஒரு பேட்ரி செக் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த V போட்டு இந்த ஸ்ட்ரைட் சிம்பிள் டாட் இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி, அதாவது டிசின்னு சொல்லுவாங்க, டைரக்ட் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கான இந்த ஆப்ஷன்ஸ்லாம். சப்போஸ் நீங்கள் ஒரு வண்டியோட பேட்ரி 12 வோல்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 20 வச்சுட்டு வண்டியோட பேட்டரியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் வச்சு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் காமிச்சின்னா தட் பேட்ரி வாஸ் குட். சப்போஸ் 12 வோல்ட்டு கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா ஸோ பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு இப்போது பேட்ரி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லித்தரேன். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 20 வோல்ட்டுக்கு உள்ளே தானே இருக்குது. 20 வோல்ட்டுக்கு உள்ளே இருக்கும்போது 20 வோல்ட்டில் வைக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பேட்டரியோட வோல்டேஜ் தான் செக் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து 6 வோல்ட்டு. சரிங்களா? இப்போ நான் இந்த டெர்மினலை வந்து நான் வைக்கும்போது ஸோ பாசிட்டிவ் ரெட்டு வந்து ரெட்லேயும் பிளாக்கில் வந்து பிளாக்லேயும் டெர்மினல் வைக்கும்போது இது 6 வோல்ட் காமிக்கணும். சரி, எவ்வளோ காமிக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து 1 வோல்ட்டு தான் காமிக்குது. சரிங்களா? ஓகேவா? ஸோ அப்போது இது 6 வோல்ட் காமிக்கலை அப்படின்றபோது பேட்ரி வந்து டெட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த பேட்டரியை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மொபைல் பேட்ரி. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு பேட்ரி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 3.85 வோல்டேஜ் இருக்குங்களா? இப்போ நான் வச்சு காமிக்கிறேன். 3.85 வோல்டேஜ் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவோட டெர்மினலில் நெகட்டிவ் வைக்கிங்க. ஸோ 3.85 வோல்டேஜுக்கு ஒரு 0.1 வோல்டேஜ் தான் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? 3.85 வோல்டேஜ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இதோடைய மல்டிமீட்டரோட யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பேட்டரி செக் பண்ணியாச்சு. ஓகே. அடுத்ததாக நம்ம வந்து
கண்டினியூட்டி செக் பண்ணுவோங்க. கண்டினியூட்டின்றது ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு ஒயரு அது வந்து கரெக்டாக இருக்கா, எங்கேயும் வந்து கட் ஆகலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டினியூட்டி பார்ப்பாங்க. இங்கே பாருங்கள். ஸோ 2 எண்டு இருக்குங்களா. ஸோ இந்த எண்டுலேயும் இந்த எண்ட்லேயும் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து சவுண்டு வரும்போது கண்டினியூட்டி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். வேரி ஆகும். ஸோ இந்த சவுண்டு கேட்குதுங்களா. ஸோ பீப் சவுண்டு கேட்டுச்சுன்னா இந்த ஒயர் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் இடையில கட் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த பீப் சவுண்டு வராது. இப்போ பாருங்கள். ஸோ இதுதான் இந்த ஒயரு. ஸோ இடையில வந்து ஒரு எலியை ஏதோ கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. கடிச்சிருச்சு இருக்கிற மாதிரியே தெரியும். ஸோ கண்டினியூட்டி வரலை. ஸோ இதுதான் இப்படி தான் வந்து ப்ராப்ளம் வந்து கண்டினியூட்டி செக் பண்ணி ஒரு ஒயர் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எஸ்ஆர் மோடு இதுலேயே தான் வந்து ஒரு எல்இடியை வச்சும் செக் பண்ணுவாங்க. பாசிட்டிவ் டெர்மினலில் பாசிட்டிவ், நெகட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் வச்சு செக் பண்ணும்போது அந்த எல்இடி வந்து எரியும், பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகும்போது எல்இடி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம மல்டிமீட்டரில் நம்ம வீட்டில் எவ்வளோ கரண்ட் வருது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் 230 வோல்டேஜ் வரும், சரிங்களா. 220 230 வோல்ட்டு வரும். ஸோ அதனால் 200க்கு மேலே போகிறதுனால நான் 600 வச்சுருக்கேன், சரிங்களா. 600க்கு உள்ளே இருக்கிற கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம 600க்குள்ளே செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு இந்த 2 டெர்மினலை அந்த 2 ப்ளக் பாயிண்ட்டோட 2 டெர்மினலை வைக்கும்போது எவ்வளோ வோல்டேஜ் வருது, கரண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 228 வோல்டேஜ் வருதுங்களா. ஓகே, இப்படி தான் வந்து மல்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணணும். வந்து நம்ம பஸர் எப்படி கண்டினியூட்டி செக் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதே போல் ஒரு டயோடு, ஒரு ரெசிஸ்டரு, அதோடைய வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இதில் வச்சுட்டு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு பேட்ரி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு 20 வோல்ட்டுக்குள்ளே ஒரு பேட்ரி இருக்குன்னா 20ல் வச்சுக்கிட்டு நம்ம 2 டெர்மினல் எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டரியில் வைக்கும்போது நம்மளுக்கு இதில் வோல்டேஜ் காமிக்கும், பார்த்துட்டோம். அடுத்து வந்து வோல்டேஜ், நம்ம வீட்டில் ஏசி கரண்ட்டு எவ்வளோ வருது, சரிங்களா. நம்ம வீட்டில் வந்து எத்தனை வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணுறதுக்காக இந்த 2 ப்ரோபையும் நம்ம ப்ளக் பாயிண்டில் வச்சு 230 வோல்ட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டோம். அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் ஆம்ஸு. ஸோ ஆம்ஸ் ரேட்டிங்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த மல்டிமீட்டரும் வந்து இருக்குது. ஸோ அம்மீட்டர் பர்பஸ்க்காக இது வந்து வோல்ட் மீட்டர், வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஆம்ஸு எவ்வளோ போகுது, ஒரு லோடு, ஒரு மோட்ரு போடுறோன்னா அது வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி ஆம்ஸ் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பஸரில் வச்சுட்டு ஒரு டயோடு எல்இடி செக் பண்ணலாம். அடுத்து அதே சமயம் அந்த எல்இடியோட 2 டெர்மினல் வைக்கும்போது அந்த எல்இடி போயிடுச்சா, பிளிங்க் ஆச்சுன்னா இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. அதே இந்த பஸரில் வச்சு நம்ம ஒரு கண்டினியூட்டி எப்படி பார்க்குறது, ஒரு ஒயர் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இதை வச்சு இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு பஸர் மோடில் போட்டுட்டு நம்ம ஒரு வைண்டிங் கூட செக் பண்ணலாம். இப்போது நம்ம மோட்ரு இருக்குது பார்த்தீங்களா, சப்மர்சிபிள் மோட்டராக இருக்கட்டும், ஒரு போர்வெல் கிணத்துல இருக்கிற மோட்டராக இருக்கட்டும், அதில் வந்து ஒரு 3 ஒயர் வரும், சரிங்களா. அந்த 3 ஒயரையும் ஒன்று டச் பண்ணும்போது நம்மளுக்கு சவுண்டு வரணும். பீப் சவுண்டு வரும்போது நம்மளுக்கு மோட்டருடைய காயில் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த 3 டெர்மினலில் வந்து நம்ம ஒன்று டச் பண்ணும்போது அகைன் இப்போது இதுதான் அந்த 3 டெர்மினல், 3 ஒயருன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 ஒயரை இப்படி டச் பண்ணும்போதும் சவுண்டு வரணும், இப்படி டச் பண்ணும்போதும் சவுண்டு வரணும். அதே போல் இப்படி அந்த 3 ஒயரை இப்படி டச் பண்ணும்போதும் சவுண்டு வரணும், இப்படி டச் பண்ணும்போது சவுண்டு வரணும். ஸோ இதை வச்சுக்கிட்டு ஸோ இப்படி டச் பண்ணும்போதும் சவுண்டு வரணும், ஸோ இதை டச் பண்ணும்போதும் சவுண்டு வரணும். ஸோ வைண்டிங் செக் பண்ணுறது இந்த பஸர் மோடில் வச்சு தான் செக் பண்ணுவாங்க. சரி, ஓகே. தகவல் வந்து என்னால் முடிஞ்ச தகவல் நான் சொல்லியிருக்கேன். வேறு ஏதாச்சும் தகவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹோல்டு பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ வேல்யூஸ் அப்படியே ஹோல்ட் ஆகிடும். அடுத்து வந்து லைட்டு. ஸோ இது ப்ரெஸ் பண்ணும்போது நைட்டில் வந்து தெரியலன்னா நீங்கள் லைட் ப்ரெஸ் பண்ணும்போது பிளிங்க் ஆகும். பாருங்கள். ஸோ இந்த ஒரு இதோடைய மாடல் பார்த்துக்கோங்க. MAS830L. சரிங்களா? ஓகே. இந்த மல்டிமீட்டர் நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு வீட்டில் வந்து உபயோகிக்கிறதுக்கு. சரிங்களா? சரி, ஓகே. வீடியோ நல்லா இருந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டு செஷன் வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் நம்ம பேட்ரி எப்படி செக் பண்ணுறது, வீட்டில் கரண்ட்டு எப்படி மெஷர் பண்ணுறது, அடுத்து ஒரு கண்டினியூட்டி, ஒரு ஒயர் போயிடுச்சா இல்லையா அப்படின்றது எப்படின்னு நம்ம செக் பண்ணோம். ஒரு மோட்டாரோடைய வைண்டிங் எப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒரு ரெசிஸ்டரோடைய வேல்யூ வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெசிஸ்டர்னால் இதை வந்து ரெசிஸ்டரில் வச்சு அதோடைய ஓம்ஸ் 1 வந்துச்சுனாக்கா அதோட வேல்யூ அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். அடுத்த வேல்யூ வச்சு நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச தகவலை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஆல். சரிங்களா? சரி, அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு வைண்டிங் எப்படி, மோட்டாரோடைய வைண்டிங் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வரையும் நம்ம சேனலில் இணைந்து இருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஒரு தம்ஸ் அப் பண்ணி விட்ருங்க. முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.